Welcome to EMR Physics. I am Raju. 11th Physics Unit 2 Kinematicsல இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் ரேடியன். புக் பேக் கொஸ்டின்ல ரோமன் லெட்டர் 2ல கொஸ்டின் நம்பர் 11 இந்த டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா டிஃபைன் ரேடியன். இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். எக்ஸாமில் அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்பாங்க. சில நேரம் டிஃபைன் 1 ரேடியன் அப்படின்னு கேட்கலாம். இந்த வீடியோவில் ரேடியன்னா என்ன, ரேடியனை எப்படி டிஃபைன் பண்ணுறது, 1 ரேடியனை எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். We know that physical quantities are divided into 2 types. Fundamental quantities, derived quantities. அதாவது physical quantitiesஐ 2 டைப்பாக பிரிக்கிறோம். Fundamental quantities and derived quantitiesனு. 1995க்கு முன்னாடி வரைக்கும் இந்த physical quantitiesஐ நம்ம 3 டைப்பாக பிரிச்சிருந்தோம். என்னென்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ், டெரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னு 3 டைப்பாக பிரிச்சிருந்தோம். 1995க்கு அப்புறம் இந்த சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸை டெரைவ்டு குவான்டிட்டிஸில் சேர்த்தாச்சு. அது என்ன சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து பிளேன் ஆங்கிள், இன்னொன்று வந்து சாலிட் ஆங்கிள். இந்த பிளேன் ஆங்கிளினுடைய எஸ்ஐ யூனிட் ரேடியன், சாலிட் ஆங்கிளினுடைய எஸ்ஐ யூனிட் ஸ்ட்ரேடியன். ஸோ இந்த ரேடியனை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது பிளேன் ஆங்கிளினுடைய எஸ்ஐ யூனிட் தான் ரேடியன். இந்த ரேடியன்னா என்ன, இதை எப்படி டிஃபைன் பண்ணுறது, அப்புறம் 1 ரேடியன் எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நவ் லெட் அஸ் கன்சிடர் எ சர்க்கிள் as shown in figure. Let O is the center of the circle. ஓங்கிறது இந்த சர்க்கிளினுடைய சென்டர், ஏங்கிறது ஒரு பாயிண்ட்டு, பிங்கிறது இன்னொரு பாயிண்ட்டு. இந்த 2 பாயிண்ட்ல இருந்தும் ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் டு த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். இந்த 2 லைனுக்கு இடையில ஃபார்ம் ஆயிருக்க ஆங்கிள் தீட்டா. இந்த தீட்டாவை தான் நம்ம வந்து ரேடியன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரேடியன் அப்படின்னா என்னன்னா, ரேடியன் இஸ் த ஆங்கிள் சப்டெண்டட், சப்டெண்டட்னா ஆங்கிள் ஃபார்ம்டு பை த ஆர்க் அட் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஸோ இப்போ ரேடியன்னா என்னன்னா, ரேடியன் இஸ் த ஆங்கிள், it is the angle made by the arc at the center of the circle. So that is called a radian. Now let S is the length of the arc and R is the radius of the circle. Let S is the length of the arc and R is the radius of the circle. இந்த ஆர்க்கினுடைய லென்த்தை எஸ்ன்னு எடுத்துக்குவோம், ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிளை ஆர்னு எடுத்துக்குவோம். மேத்தமெட்டிக்கலி we can write theta is equal to S by R, அதாவது arc by radius. இந்த ஆங்கிளை தான் நம்ம ரேடியன்னு சொல்கிறோம். ஸோ ரேடியன் இஸ் த ஆங்கிள் சப்டெண்டட் பை த ஆர்க் அட் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் விச் இஸ் கிவன் பை theta is equal to arc by radius. Suppose if S is equal to R, அதாவது ஆர்க் லென்த்தும் ரேடியஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, தென் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எஸ்ஸுக்கு மேலே ஆர் போட்டுக்கலாம். ஆல்ரெடி ஆர் இருக்கு. ஸோ இந்த ஆரும் கேன்சல் ஆயிரும், 1ன்னு வரும். ஸோ திஸ் இஸ் 1 ரேடியன். அப்போ 1 ரேடியன்கிறது என்னது, 1 ரேடியன் இஸ் த ஆங்கிள் வென் ஆர்க் லென்த் இஸ் ஈக்குவல் டு த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அதாவது ஆர்க் லென்த்தும் ரேடியஸும் ஈக்குவலாக இருக்கும்போது அந்த ஆங்கிளை 1 ரேடியன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரேடியன்னா என்ன, 1 ரேடியன்னா என்ன அப்படின்னு பார்த்தாச்சு. ரேடியனை டிஃபைன் பண்ண சொன்னாங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எழுதணும். ரேடியன் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் பிளேன் ஆங்கிள். பிளேன் ஆங்கிளினுடைய எஸ்ஐ யூனிட் தான் ரேடியன். இட் டிஸ்கிரைப்ஸ் ஆங்கிள் சப்டெண்டட் பை த ஆர்க் அட் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். அதாவது ஆர்க் வந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிளில் எவ்வளவு ஆங்கிளை மேக் பண்ணுதோ அதைத்தான் நம்ம ரேடியன் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த லென்த் ஆஃப் த ஆர்க் டிவைடட் பை த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஸோ ரேடியன் இஸ் ஈக்குவல் டு ஆர்க் லென்த் பை ரேடியஸ். ஸோ திஸ் இஸ் அபவுட் ரேடியன். சப்போஸ் டிஃபைன் 1 ரேடியன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, 1 ரேடியனுடைய டெஃபினிஷன், 1 radian is defined as the angle subtended by an arc whose length is equal to the radius of the circle. அதாவது
ஆர்க் லென்த்தும் ரேடியஸும் ஈக்குவலாக இருக்கும்போது அந்த ஆங்கிளை 1 ரேடியன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1 ரேடியன் இஸ் அ ஆங்கிள் when the arc length is equal to the radius of the circle. இப்போ இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அது என்னன்னா pi radian is equal to 180 degree. This is a relation between radian and degree. Degree is the another unit for measuring the angle. So radian and degree are the units used to measure the angles. If you want to convert degree to radian or radian to degree, we can use this relation pi radian is equal to 180 degree. Pi is equal to 22/7. So this is about the radian. இந்த வீடியோவில் ரேடியன் எப்படி டிஃபைன் பண்ணுறது, 1 ரேடியன் எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம்.